வணக்கம், வெல்கம் டு PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சி இன் FCC யூனிட் செல். ஒரு ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்ல அதனுடைய பேக்கிங் எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம FCCக்கு கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி பேக்கிங் எஃபிஷியன்சினுடைய ஃபார்முலாவை நம்ம எழுதிக்குவோம். So packing efficiency or packing fraction அப்படின்னா total volume occupied by spheres in a unit cell divided by volume of the unit cell into 100. இதுதான் வந்து ஃபார்முலா. நம்ம packing efficiency calculate பண்ணோம்னா நம்மளுக்கு total volume occupied by spheres in a unit cell தெரியணும், volume of unit cell தெரியணும். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி into 100 போட்டோம்னா efficiency நமக்கு கிடைச்சிரும். இப்போ volume of the unit cell அப்படின்றது நம்மளுக்கு டைரக்டா எழுதிடலாம். ஆனா total volume occupied by spheres in a unit cell நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு volume of sphere தெரியணும், total number of spheres in FCC unit cell தெரியணும். So total volume occupied by spheres in a unit cell is equal to volume of sphere into total number of spheres in FCC unit cell. So இப்போ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. இனிமே நம்ம ஒரு FCC unit cell போட்டு அதுல இருந்து நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலா நம்ம ஒரு FCC யூனிட் செல் அப்படின்னா இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த ஆரஞ்சு கலர்ல போட்டிருக்கிறது எல்லாம் வந்து கார்னர் ஆட்டம்ஸ், இந்த பிங்க் கலர்ல போட்டிருக்கிறது எல்லாம் வந்துட்டு ஃபேஸ் ஆட்டம்ஸ். ஸோ ஒரு யூனிட் செல் அப்படின்னா நம்மளுக்கு 6 ஃபேஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபேஸினுடைய சென்டர்லையும் ஒரு ஃபேஸ் ஆட்டம் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்றதுக்காக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டயக்ராம் வந்து இது. இப்போ நமக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதுல இருந்து எது வரைக்கும் எடுப்போம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இந்த வால்யூம் கால்குலேட் பண்றதுக்கு ரேடியஸ் வேணும். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்றதுடைய ஃபார்முலா என்னது? 4/3 πr³. ஸோ இந்த ரேடியஸ் தெரிஞ்சாதான் நம்ம வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி ஒரு ஃபிகர் போட்டு இதுல இருந்து நம்ம ரேடியஸ் கால்குலேட் பண்ண போறோம். இது வந்து A, இது B, இது C அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு ரேடியஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், ஒரு ட்ரையாங்கிள் வந்து எடுக்க போறேன். ஸோ என்னோட ட்ரையாங்கிள் வந்து இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் இந்த ஃபேஸ் ஆட்டமை பாஸ் பண்ணி போகுது. அப்போ ட்ரையாங்கிள் வந்துட்டு ABCன்னு நான் கன்சிடர் பண்ண போறேன். இன் ட்ரையாங்கிள் ABC இதுல நம்ம வந்துட்டு பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ பித்தாகரஸ் தியரம் படி AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். இப்போ இங்க இந்த AB அப்படின்றது, ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது எட்ஜ் லென்த். இது நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கிறோம், A அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த Bல இருந்து C வரைக்கும் இருக்கிறதும் எட்ஜ் லென்த் தான், அதனுடைய வேல்யூவும் A. அப்போ இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர்னா A ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர்னா A ஸ்கொயர். இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 1, ஸோ 1 + 1 2A ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்பொழுது இது என்னவா மாறும், ஸ்கொயர் ரூட்டா மாறும். therefore AC is equal to square root of அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ therefore AC is equal to square root of 2A ஸ்கொயர். இப்போ இங்க இந்த பக்கம் நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறேன். இந்த ஸ்கொயர் ரூட் வந்து இந்த 2க்கு A ஸ்கொயருக்கு இப்படி. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஏல இருக்கக்கூடிய ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அதனால நம்மளுக்கு வேல்யூ எப்படி கிடைக்கும், √2Aன்னு கிடைக்கும். therefore AC is equal to √2A. ஸோ அப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு √2A. இப்போ நம்ம ரேடியஸா எழுதுறோம் அப்படின்னா இங்க இருந்து இங்க வரைக்கும், ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த ஸ்பியரினுடைய ரேடியஸ் R. இது அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த ஸ்பியரினுடைய ரேடியஸ் R. இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் ஆட்டம்க்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் இத கம்ப்ளீட் டயாமீட்டர் அப்படின்னா D is equal to 2R. ஸோ twice radius is equal to diameter. ஸோ இந்த இடத்த நம்ம என்னன்னு எழுதலாம், 2Rன்னு எழுதலாம். அப்போ ஹோல் A to B லென்த் எவ்வளவு வரும், 2R plus 1R 3R plus 1R 4R.
அப்போ இந்த ஹோலும் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம 4rன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏசியினுடைய வேல்யூ நம்ம √2a கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு 4rன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 4r is equal to √2a. ஏசியினுடைய வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு இருக்குது? 4r. இப்போ இதுல இருந்து நம்ம r எடுத்தோம் அப்படின்னா இந்த 4 கீழே வந்ததுன்னா √2/4 into a. இப்போ ரேடியஸ் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா r is equal to √2a கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதை வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ வால்யூம் ஆஃப் sphere of radius r is equal to 4/3 pi r cube. இப்போ நம்ம rல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 4/3 pi into r எவ்வளோ? √2/4a cube. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். 4/3 pi இதை நம்ம எப்படி எழுதலாம்? √2 into √2 into √2ன்னு எழுதலாம். நான் இந்த பக்கம் அதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிறத √2/4a cube அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்? √2 into √2 into √2a cube by இப்படி ஹோல் இல்லையா? இது 4 into 4 into 4. ஸோ √2 into √2வை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? வெறும் 2ன்னு எழுதலாம். a cube இதை அப்படியே நம்ம வச்சுக்க போகிறோம். 4 into 4 into 4. ஸோ இந்த 2வும் இந்த 4ம் கேன்சல் ஆச்சுன்னா கீழே 2 டைம்ஸ் வரும். இதை அப்படியே இந்த இடத்துல எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? √2a cube by 4 into 4 into 2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 4யும் இந்த 4யும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இட் இஸ் ஈக்குவல் டு √2 pi a cube by இந்த இடத்துல எவ்வளோ வரும்? 4 2s are 8, 8 3s are 24 நமக்கு கிடைக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் எவ்வளோ வேல்யூ வருது? √2 pi a cube by 24ன்னு கிடைக்குது. இப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன் FCC யூனிட் செல் நம்ம ஏற்கனவே வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூவை மட்டும் நம்ம எழுதிக்கிட்டா போதும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் FCC யூனிட் செல்னு படிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஆட்டமை வந்து எப்படி கன்சிடர் பண்றோம்? ஸ்பியரா கன்சிடர் பண்றோம். அதனால என்ன எழுதுறோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன் FCC யூனிட் செல் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ நமக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இன்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன் FCC யூனிட் செல் கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? total volume occupied by spheres in a unit cell. So it is equal to total volume occupied by spheres in a unit cell is equal to எதி multiply பண்ண போறோம் volume of sphere √2 pi a cube by 24 into 4. So இதை நம்ம cancel பண்ணணும்னா எதையும் cancel பண்ணலாம் 4ஐயும் 24ஐயும் cancel பண்ணோம்னா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும் இது வந்து 6 times. So value வந்து √2 pi a cube by 6 ன்னு கிடைக்கும். இப்போ அடுத்தது நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் யூனிட் செல் தெரியணும். ஸோ வால்யூம் ஆஃப் யூனிட் செல் அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்? வால்யூம் ஆஃப் யூனிட் செல். ஸோ இதனுடைய எட்ஜ் லென்த் வந்து நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம் ஏன்னு எடுத்திருக்கோம். ஆஃப் எட்ஜ் லென்த் ஏ எவ்வளோ எழுதுவோம் a into a into a. ஒரு கியூபினுடைய வால்யூம் நம்ம எப்படி எழுதுவோம் a கியூப்னு எழுதுவோம் சைடு இன்டு சைடு இன்டு சைடு. ஸோ நம்மளுக்கு ஒரு சைடுடைய லென்த் வந்து ஏன்னு எடுத்திருக்கோம். அப்போ a into a into a கியூப். ஸோ இப்போ நம்மளுக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எல்லா வேல்யூஸும் தெரிஞ்சிருச்சு. இப்போ பேக்கிங் எஃபிஷியன்சியில் டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். therefore பேக்கிங் efficiency
is equal to மேல என்ன எழுத போறோம் total volume occupied by spheres in a unit cell ஓட value root 2 pi a cube by 6 divided by volume of unit cell எவ்வளோ a cube into 100. இப்போ எதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம் a cubeஐயும் கேன்சல் பண்ணணும்னா நமக்கு என்னன்னு கிடைக்கும் root 2 pi by 6 into 100 வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா root 2க்கு வேல்யூ வந்து 1.414 பையனுடைய வேல்யூ 3.14 into 100 divided by 6 எடுத்தோம்னா நம்மளுக்கு கடைசியா வரக்கூடிய ஆன்சர் 74%. So packing efficiency of FCC unit cell எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 74% நமக்கு கிடைக்குது. மீதி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 26% வந்து வேக்கண்ட் ஸ்பேஸா FCCல இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு பேக்கிங் எஃபிஷியன்சி இன் FCC யூனிட் செல். ஸோ எல்லாருக்கும் எப்படி வந்து FCCல பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்றதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணினீங்கன்னா எப்போல்லாம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க பார்த்துக்கலாம். தேங்க்யூ.